வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் படி கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 27 கொடுத்தாச்சு. இப்போ பார்க்கக்கூடிய 28th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. சொல்லும் பொருளும் பொறுத்துக. பண், இசை, இழைத்து, பதித்து, பார்னா உலகம், நந்தவனம் பூஞ்சோலை. 2143. பொருந்தா இணையை கண்டறிக. சொல்லோடு பொருளை பொறுத்துக. கானா சோலை, கோனா அரசன், சோனா மதில். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அப்படின்னாக்க கொடுன்னு சொல்லிக்கிறாங்க. தானா தான் கொடு. ஸோ இது வந்து தவறாக இருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நான் மழையில் நனைந்தேன். உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நாளை மதுரைக்கு செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். கூட்டு பெயரை குறிப்பிடுக. மக்கள், மக்கள் கூட்டம். கூட்டு பெயரை எழுதுக. திராட்சை, திராட்சை கொத்துன்னு சொல்லக்கூடாது. திராட்சை குலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஷ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ். மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். முதலை கண்ணீர். இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க. முதலையோட கண்ணீர் வந்து பண்ணாக்க பொய் அழுகை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். சரியான இணைப்புச் சொல். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நாயன்மார்கள் டேஷ் பேர். எத்தனை பேர்? பொருத்தமான காலமறி. அவன் நேற்று திரைப்படம் டேஷ் கான். அவன் நேற்று திரைப்படம் கண்டான். நேற்று என்பது முடிஞ்சு போச்சு இல்லையா? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஆழ் கடல், ஆழ்கடல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பொறுத்துக. விண்வெளி, தமிழ் நூல். சாரி, விண்மீன், விண்மீன். தமிழ் மொழி, தமிழ் மொழி. நூல்வெளி, நீதி நூல், நீதி நூல். 2143. குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு. விடுனா விட்டு விடுதல், வீடுனா நம்ம தங்கக்கூடிய இடம். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. சிலை, சீலை. சிலை சிற்பம், சீலை புடவை. தழை, தாழை. பொருள் சரியாக பொருந்துள்ள இணையை தேர்வு செய்க. தலைனா இலை, இலை தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தலை. தாழை அப்படிங்கிட்ட மலர் வகை. கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழை தொடங்கினார். கரெக்டு தான். இவர் தனது ஆசிரியர் பெயரிலேயே தம் பெயரை வைத்து கொண்டார். ஆமா, என்னுடைய ஆசிரியர் பேர் தான் எனக்கு தன்னுடைய பேரை வந்து வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது. ஒரு பைசாக்கு தான் விற்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சரிங்களா? அது வந்து தப்பு. ஒரு ஆண்டுக்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என பெயர் மாற்றினார். தமிழன் என்ன பெயர் மாற்றினார்? ஆமா, அதுவும் பண்ணாரு. ஸோ வந்து பார்த்தாக்கா 2வது மட்டும் தவறு. கூற்றுக்காரம் 1, 3 வந்து சரி, 2 மட்டும் தவறு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கவை, கிளை, குஞ்சி, கொப்பு, கொம்பு. இப்புக்கு அப்புறம் தான் இம்மு வரும். வேர்ச்சொல்லை வினையச்சமாக்குக. வா, வினையச்சம்னா
ஊ இல்லைன்னா ஈ முடியணும். வந்து. வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயர் உருவாக்குக. நடி, நடித்தல். வினையாளன் பெயரை தேர்ந்தெடு. உணர், உணர்ந்தோர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி, ஏரி. ஏரினா நீர்நிலை, ஏரினா மேலே சென்று. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. மறை, மறை. மறை, தாமரை, மறை, மறைத்தல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. போரில் பயன்படுவது டேஷ், பூனைக்குள்ளது டேஷ். போரில் பயன்படுவது வாள், பூனைக்குள்ளது வாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். தேர் திருவிழாவிற்கு சென்றனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. கருங்குவளை, செந்நெல், செம்மலர், விரிமலர். இது மட்டும் எனக்கு வினைத்தொகை வரும். இதெல்லாம் பண்பு தொகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இலங்கை என்பது நம்ம நாட்டில் கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. படிக்கிறார், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். நடித்தார் என்பது எனக்கு இறந்த காலம். இதெல்லாம் நிகழ்காலம். கிளை எனும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கிளை என்பது உறவினர், அதுக்கு ஆப்போசிட் பகைவர். சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன். இதெல்லாம் ஆண்பால். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்வு செய்க. சிகாமணியின் தந்தை பண்பட்டு கிழவர். பண்டு கிழவர். ஊர் பெயரின் மழுவை எழுதுக. மன்னார்குடி, மன்னை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அலர்ஜி, அலர்ஜினா ஒவ்வாமை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று வினவியது. வினா எதிர் வினாவுதல் விடை. விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது. இனமொழி விடை. எலியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருள் தருக. பகமை. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல. நீண்ட நாள் காத்துட்டு இருக்கிறது, காணாமல் இயங்குவது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை. செய்யப்பட்ட தொடரை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. 9th புக்ல இதெல்லாம் இருக்கு. இரு வினைகளின் பொருள் வேறுபடுத்துக. பணிந்து, பணித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருளை தொடரை தேர்ந்தெடுக்க. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். பணிந்து நடக்க வேண்டும் என்று பணித்தார். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு, மாற்று. மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். அடுத்து பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃப்ல கேட்டிருக்காங்க. நாகர்ரூமியின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் முகமது ராஃபி. நாகர்ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? நாகர்ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர். நாகர்ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? கணையாளி. நாகர்ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளது? அது 3 வெளியாகி இருக்கும். நாகர்ரூமி எழுதிய நாவலின் பெயர் யாது?
கப்பலுக்கு போன மச்சான். ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்வு செய்க. ஓர் அழகிய சுற்றிலில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்துக. ஒரு ஓர் பிழையற்ற தொடரை கண்டறிக. சென்னை ஒரு மாநகரம் நகரம். சொல்லும் பொருளும் பொறுத்துக. பொக்கிஷம், செல்வம், சாஸ்தி, மிகுதி, விஸ்தாரம், பெரும்பரப்பு, சிங்காரம், அழகு. 2, 3, 4, 1. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இது பழம் அன்று. கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப்பெயரினை எழுதுக. வாழை மரம். வாழை மரம் வாழை தோட்டம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். 3, 4, 1, 2. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. 5 என்பதன் தமிழ் எண் என்ன? ரூ. சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடுத்து. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். முன்ன கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். சரியான இணைப்புச் சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புன்னு சொல்லி முன்ன கொஸ்டின்ல பார்த்துருப்போம். இங்க வந்து அதனால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணைப்புச் சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்வு செய்க. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? என்ன? பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி. வவுத்து வலினா வயிற்று வலி. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ். நீச்சத்தண்ணி குடி என்பது டேஷ். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சத்தண்ணி குடிப்பது என்பது பேச்சு வழக்கு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 குரூப் 25 பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிங்க சரிங்களா. 6 months கரெக்டாக டேட்லேருந்து இருக்குது சரிங்களா. சரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 185 நாள் கிட்ட இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட 190ன்னு வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களை கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பொங்கல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் டேட் விட்டுருங்க. விட்டு பார்த்தீங்கன்னாக்கா 180 நாட்கள் இருக்கும். இந்த 180 நாட்கள் உட்காந்து சரியாக படிங்க. அதே போல் நம்ம கிளாஸ் முன்ன வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து யாருமே கண்டுக்காதனால அதை வந்து விட்டுடுச்சு. சப்போஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் புக்கை வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி புக்கை வச்சு லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ வந்து முகலாயர்கள்லாம் எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சிலருக்கு புரியாது இல்லையா. அதுக்கெல்லாம் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேல வந்து சொல்கிறேன். எல்லாருமே தமிழ் கிளாஸ் கொடுக்க முடியும். தமிழ் வந்து ஒன்றுமே பெரும் பிரச்சனையே கிடையாது. தமிழ் வந்து சும்மா மொக்க சப்ஜெக்ட்ஸ். அதாவது நான் தமிழை வந்து தப்பாக சொல்ல நினச்சிட போகிறீங்க சரிங்களா. நானும் தமிழ் தானே. தமிழ் வந்து இப்போ எனக்கு படிக்கிறது இல்லாத சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட் அவ்வளோதான். ஆனால் ஹிஸ்ட்ரி அப்படி கிடையாது சரிங்களா. உங்களுக்கு ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் நல்லா மாற்றிட்டாங்கன்னு தெரியும். புக்கிலேருந்து தான் லைன் பை லைனாக கேட்க போகிறாங்க கொஷின். புக்கை லைன் பை லைனாக படிங்க சரிங்களா. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா இந்த கொஷினோட லாஸ்ட். அது கூட இது கேட்டதுனால தான் வந்து இந்த கொஷின் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இரு பொருள் தருக. தாரணி. பூமி உலகம். கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம். இதழியல். கலைச்சொற்கள் அறிதல். ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ்னா மூலிகை. கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன். கும்ளிக்கல். கலைச்சொல் அறிக. கான்சோனன்ட். மெய்யெழுத்து. நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக.
நட. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன், கேள். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தந்தான், தா. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் பல சொற்கள். மா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர். வாலண்டியர்னா தன்னார்வலர். பொறுத்துக. பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு அப்படின்னு கேட்டாக்க வேலி. புதர் அப்படின்னாக்க திக்கட். சமவெளி அப்படின்னு கேட்டாக்க ஃப்ளைன். பழங்குடியினா ட்ரைப்ஸ். 3, 4, 1, 2. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும் என்பது மரபு பிழையற்ற தொடர். சேவல் கூவும். மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்ந்தெடுக்க. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. எடுத்து வா கிடையாது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அரிது. பிரித்து எழுதுக. தான் என்று. தான் குட்டல் என்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்றி குட்டல் அறிதல். மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மின் குட்டல் அணு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு. நெல்லை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி. திருச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். வாடகை. குடக்கூலி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. லியூட் மியூசிக். யாழிசை. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. குறுந்தகடு. கலைச்சொல் தேர்ந்தெடுத்துதல். வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம். அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல். டிசிப்ளின். ஒழுக்கம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கண்ணினை காக்கும் இமை போல. பேணல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குக. இன்னாற்றல் இருக்கிறத கரெக்டாக அப்படின்னா சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றவர் இளங்கோவடிகள். ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக. விரிந்தது விரித்து. விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. அகர வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி பார்த்தா உயிரெழுத்து அன்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு அன்பு ஃபர்ஸ்ட் வரும். அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர் என கண்டறிக. எவ்வளவு உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கியூரி அம்மையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? திருக்குறள். ஓகே, அவ்வளோதான். 28 கொஸ்டின் வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த 25ல் வந்து பாருங்க 32,000 வேக்கண்ட்ல ஆர்ஆர்பி கொடுத்துட்டாங்க. ஆர்ஆர்பி வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜனவரி 20 சம்திங்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் பிப்ரவரி வரையும் இருக்க போகுது. சரிங்களா? அது ஒரு எக்ஸாம் வந்துடுச்சு. அடுத்தது குரூப் ஃபோரும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது டிஎன்ஆர்ஆர்பி எஸ்ஐ. மொத்தம் 3 ஹையர் போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுது. சரிங்களா? எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரூப் 2 லெவல் சேலரி இங்கேயே வந்துடும். சரிங்களா? அங்கே 40,000 அப்படின்னாக்கா இங்கே 40,000 வந்துடும். உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ நல்ல ஒரு சேலரி எஸ்ஐ பொறுத்த வரைக்கும். குரூப் 4 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஜாப்ஸு.
இதுவரைக்கும் நம்ம எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வைக்கிறதில்ல. சிபிடி எக்ஸாம் தமிழ்நாட்டுல வைக்கிறதில்ல. பார்க்கலாம் இந்த முறை என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இங்க குடுக்குறாங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் ஆந்திரா சைடுல போட்டா நமக்கு கிட்ட கூட குடுக்குறதில்ல. எங்கேயோ லாங்கா போட்டு தூக்கி விட்டுர்றாங்க. போட்டு விட்டு போக முடியாத மாரி பண்ணிடுறாங்க. ட்ரெயின் வந்து ஃப்ரீ தான். நீங்க ஹால் டிக்கெட் வச்சு ட்ரெயின் வந்து ஃப்ரீயா வந்து புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு செலவு, அங்க வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸோ போய் இடத்த தேடணும். அந்த மாரி இடமெல்லாம் இருக்கும். சரிங்களா? நம்ம பார்டர்லயே எங்கேயாச்சும் போட்டா பிரச்சனையே இல்லாம இருக்கும். பார்க்கலாம் இந்த முறை என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ இந்த 3 எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். எல்லாமே இந்த 6 மாசத்துக்குள்ள நடக்கக்கூடியது தான். ஸோ வந்து தெளிவா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2025ல வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேப்பி நியூ இயர் டூ ஆல். தேங்க் யூ.